காதலாலே. அப்ப காலையில போன பிள்ளைங்க இன்னும் வரலையேப்பா, எவ்வளவு நேரம் ஆகுது? அதெல்லாம் வந்துருவாங்கம்மா, பயப்படாத. அதான் பவி கூட்டு போயிருக்கல்ல, அவன் நல்லா பத்திரமா பாத்துக்கிடுவா பிள்ளைங்கள. அப்படி எங்கதான் கூட்டு போயிருப்பா? இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வரல. எங்க போறாங்க? நம்ம ஊருக்குள்ளதான் சுத்துவாங்க, வேற எங்க போவாங்க? இப்ப வருவாங்கம்மா, நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காத, வந்துருவாங்க பிள்ளைங்க. சரிப்பா, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரணுமாப்பா? காஃபி ஏதாவது குடிக்கீங்களாப்பா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். சரிம்மா, மருமகன்கிட்ட போன் போட்டு சொன்னியா? என்னம்மா சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல அவரு? இல்லப்பா, பிள்ளைங்க வேற ஆசைப்படுதாங்க, 2 நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னேன். அண்ணன் வேற குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொன்னானா, நாளைக்கு பொங்க வைக்க அங்கேயும் போயிட்டு வரேன்னு. சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்கப்பா, வேற ஒன்றும் சொல்லலை. சரிம்மா, சொல்லிட்டல்ல, அவ்வளவுதான். சரி, நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீ சின்னவளுக்கு முட்டை போடும்போது அந்த கோயிலுக்கு போனது தானே? அப்புறம் போகவே இல்லைல்ல? ஆமாப்பா, அப்பம் போனதுதான், அதுக்கப்புறம் போகவே இல்லப்பா. சரிம்மா, உங்க அண்ணன் வாரேன்னு சொன்னா இன்னும் வரவே இல்லை. ஆமாப்பா, எனக்கும் போன் அடிச்சா அண்ணன், என்ன இன்னும் வரல? இந்த வந்துட்டாம்மா அண்ணே. நீ எப்பவுமே போன் அடிச்சடா, என்னடா இவ்வளவு நேரம் ஆயிட்டு வர? என்ன வா, எப்பவுமே வாரேன், என்ன ஏன் இவ்வளவு நேரம் ஆயிட்டு வர? சரிடா, போன கரையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டா? பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டியாடா வீட்டுக்கு? அதெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன்ப்பா, வீட்டுலதான் இருக்காங்க பிள்ளைங்க. என்னம்மா செய்ய லட்சுமி, நானும் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துட்டு ஒவ்வொரு வேலையா பார்த்த மாதிரிதான் இருக்கு, ஒரு வேலையும் முடிஞ்ச மாதிரி இல்ல. இந்த அர்ஜுன் பையன் வரை எங்க போனான்னு தெரியலம்மா. காலையில இருந்து நானும் போன் அடிச்சு பார்க்க, ரிங் போது எடுக்கவும் மாட்டுக்கான். ஏன்னே அர்ஜுன் ஏன் போன் போட்டா எடுக்க மாட்டேக்கான்? எங்க போயிட்டா? நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அவன் உன் கூட வரலையா மஞ்சுவை கூப்பிட? அதெல்லாம் வந்தாம்மா கூப்பிடுறதுக்கு. அதுக்கப்புறம் எங்க போறான்னு தெரியல, வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்புனா, அப்புறம் ஆளையே காணல. அவனையா தேடுத? நீ தேடிக்கிட்டே இருடா. உன் மவன் கல்லப்பே எங்க போகணுமோ அப்படியே போயிருப்பான் தேடி. என்னப்பா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்ல போறேன், ஒன்னும் இல்லடா. சரி, பேத்தி புள்ள எப்படி இருக்கா? நல்லா இருக்காளாடா? அவளுக்கு என்ன, நல்லா இருக்காப்பா. சரிம்மா லட்சுமி, நீ அண்ணன் வீட்டுக்கு வரலாம், நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு இங்கேயே இருக்க, அப்பா வீட்லயே, அங்கேயும் வாங்க. இல்லண்ணே, இருக்கட்டும். சரிடா, நீ கூப்பிடுதா சரி. உன் வீட்டுக்காரர் என்னடா பண்ணுதா? எப்பமாச்சும் இங்க வந்து எட்டி பார்க்காளாடா? எப்பா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, அவ ஒரு கூறு கட்டவா. நீங்க அவளை எதுக்குப்பா நினைக்கீங்க? சரி வாங்க பவியக்கா, ஒரு வழியே எல்லா பக்கம் போயிட்டு வந்தாச்சு. ஆமா ஆமா, சரி வா உள்ள போகலாம். என்ன உங்க அக்கால ஆளை காணோம் இன்னும்? நம்ம பின்னதானே வந்துகிட்டு இருந்தா. அவளா? அவ வருவா கள்ளி. வாங்க நம்ம போவோம். அதோ வரா பாருங்க. ஏடி அக்கா யாழினி, சீக்கிரம் வாடி. போடி இவளே, உனக்கு தான் புதுசா ஆளு கிடைச்சன, என்ன விட்டுட்டியே, பின்ன எதுக்கு என்ன தேடுத? எனக்கு வர தெரியும், நீ போ. சரிடி அக்கா யாழினி, வாடி, கோவப்படாத வா. உங்க 2 பேரையும் புரிஞ்சிக்கவே முடியலடி. அதெல்லாம் நாங்க அப்படிதான். சரிக்கா வாங்க நம்ம உள்ள போவோம், அவ வருவா. இப்ப அவளை பத்தி பேசி என்னத்துக்குப்பா? அவளை பத்தி நமக்கு தெரியாதா? சரி அப்பா விடுங்க, அத பத்தி இப்ப எதுக்கு பேசுறீங்க, விடுங்கப்பா. சரிம்மா, ஒண்ணும் இல்ல சொல்லதுக்கு, என்னத்தை போட்டு சொல்ல. ஆமா அம்மா, ரொம்ப மும்மரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க வந்தது கூட கவனிக்கல. ஏமா லட்சுமி, பாரு பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஆமா, பெரிய மனுஷி இவங்க கேட்ட உடனே எல்லாம் சொல்லிடணும். வாங்கடி உள்ள. தாத்தா எதை சொல்லாதான் சொல்லுதம்மா, நீ அதே தானே சொல்லிக்கிட்டு இருக்க. உன் வாய் இருக்கு பாரு வாய், நீ அடங்கவே மாட்ட தாத்தா. போடி இவளை, வந்துட்டா. பிள்ளைங்களை எங்கெல்லாம் கூட்டு போனடி? ஏடி என்ன நீங்க 2 பேர் வந்துட்டீங்க, அக்கா எங்க? ஏம்மா அவளா? வராமா, வந்துகிட்டு தான் இருக்கா. எங்க போக, எல்லாம் நம்ம இடத்த தான் சுத்தி காமிச்சிட்டு வந்தேன். சரிம்மா, காலையில எல்லாரும் கோயிலுக்கு போகணும், காலமரை எஞ்சி கிளம்புங்கண்ணா. பவி நீயும் வந்துரு. சரி சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். தாத்தா போயிட்டு வரேன் தாத்தா. பவியக்கா இருங்க, நானும் வரேன். சரிண்ணே, எப்ப கிளம்பணும் கோயிலுக்கு? தள்ளி இரு, நான் வரேன். உள்ள போகாத, உன்கிட்ட பேசணும். நீங்க பேசுனதெல்லாம் போதுப்பா, நான் போறேன் உள்ள. ஏய் இரு ஒரு நிமிஷம். அதெல்லாம் நிக்க மாட்டேன், நான் போறேன்ப்பா. யாழ்னு திரும்பி பாரு, ஒரு நிமிஷம் நின்னு. இல்ல இல்ல, நான் போறேன். சுப்பா முட்டியல, இவ என்ன இப்படி பண்ணுதா? விட்டா மனுஷனை கிறுக்கனாக்கி பாத்துருவா போல. இது இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒரு முடிவை சொல்லிட்டு போன்னு சொல்லணும் அவகிட்ட. காலையில கிளம்பிருமா எல்லாரும்? இந்த மரமா வந்துட்டாமா. யாழினி வா. மாமா. ஏடி தங்கச்சி எப்பவுமே வந்துட்டா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த வெளியில? அதுவாமா, சும்மா பாத்துட்டு நின்னேம்மா வெளியில. ஏமா லட்சுமி விடு,
சும்மா வெளியே நின்னு பிள்ளை பார்த்துட்டு இருந்திருப்பா. எதையாவது ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்காத. பின்னாலே இப்படி வந்து நிக்காம பாரு கள்ள பையன். சரிப்பா, சும்மா கேட்டேன். ஆளையே காணுமே, அவ அப்படியே வந்துட்டாளேன்னு கேட்டேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. டேய் அர்ஜுன், நீ எங்கடா போன? எவ்வளவு டைம் உனக்கு போன் அடிச்சேன், ஏன் போன் எடுக்கவே இல்ல? அதுவும் அப்பா நான் கவனிக்கலையே. போன் சைலண்ட்ல கிடந்திருக்குமா இருக்கும், நான் கவனிக்கலப்பா. நல்லா சைலண்ட்ல கிடக்கு போனு. ஒரு அவசரத்துக்கு போன் பட்டா இப்படிதான் இருப்பியோ? என்னடா? சரி சரி விடுங்க. ஏய் யாரணி, கொஞ்சம் இங்க திரும்பி பாரு. இப்ப நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? எல்லாரும் இருக்காங்க பக்கத்துல, கொஞ்சம் தள்ளி நின்னுங்களேன். யார் பார்த்தா எனக்கு என்ன, நான் இப்படித்தான் இருப்பேன். டே அர்ஜுன், நான் கேட்டது உனக்கு காது கேட்கா இல்லையா? ஏதோ பதில் சொல்லுடா. அது எப்படி கேட்கும் அவனுக்கு? டே அர்ஜுன், உங்க அப்பன் கூப்பிடுதான் பாரு. என்ன தாத்தா? என்னப்பா? என்ன சொல்லுங்க? டேய், இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு ஏதோ பதில் சொன்னியா? நீ பட்டம் நின்றுட்டு நிக்க. ஐயோ, கொஞ்சம் தள்ளி தான் நின்னுங்களேன். ஏன் இப்படி பக்கத்துல வந்து நின்று இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் அப்படி தாண்டி இருப்பேன். உங்களை என்ன சொல்ல? உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. நான் போறேன். ஏய் யாழினி, நின்னு போகாத. டே அர்ஜுன், நான் பேசுறது உனக்கு காதுல விழுதா விளையாடா? எதுக்காவது ஒழுங்கா பதில் சொல்லுதியா? அட, இவன் யாருக்கு இருக்கு பைய? சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் தான் அப்படி நிக்கானா? இவன் விடுதானா பாரு. இரு ஒரு நிமிஷம், நீ போனா விட்டுருவனா? வரேன் உன்கிட்ட. உங்களுக்கு என்ன ஆயிட்டு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்க தள்ளி போறீங்களா இல்லையா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, தள்ளி போங்க. அதெல்லாம் போக முடியாது, நான் இப்படித்தான் நிப்பேண்டி. அதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் இப்படித்தான் நிப்பேண்டி. இவன் அடங்க மாட்டான் போல. டே அர்ஜுன்! என்ன தத்தா, எதுக்கு இப்ப கத்தி கூப்பிடுற? டேய், எல்லாரும் என்னெல்லாம் பேசிருக்க, ஏதாவது பதில் சொல்லுதியாடா? அதானே, உங்க அப்பா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கானே, எதுக்காவது பதில் சொன்னியாடா? என்ன தாத்தா நேரங்காலம் புரியாம என்ன சொல்லணும் இப்ப உங்க ரெண்டு பேருக்கும்? சொல்லுங்க. யாண்டிமா, நீங்க நின்னது போதும், உள்ள போமா. சரி தாத்தா, இதோ போறேன். ஏய் யாழினி, நின்னு போகாத. என்னப்பா, எதுக்குப்பா அர்ஜுன் கூப்பிடுத? டே அர்ஜுன், இப்ப எதுக்குடா பிள்ளைய கூப்பிடுத? எதுக்குடா? ஐயோ, இவங்க வேற. சும்மா கூப்பிட்டேன். போற பிள்ளைய இப்ப எதுக்குடா சும்மா கூப்பிடுத? சும்மா கூப்பிட்டேன்ப்பா, தெரியாம விடுங்கப்பா. சரி சரி விடுங்கடா. ஆளாளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு பிள்ளைய. தாத்தா, உனக்கு இருக்கு. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு உள்ள போக சொல்லிட்டு இப்ப நீ இப்படி பேசுறியா? போகட்டும், அப்பாவும் அத்தையும் உனக்கு இருக்கு. சரிம்மா தங்கச்சி, நாளைக்கு காலம்பரை எழுந்து கிளம்பிடுங்க சரியா? காலையில கோயிலுக்கு போகணும்னம்மா. சரிண்ணே, அதெல்லாம் காலையில கிளம்பிடுவோம். சரிடா, வா அர்ஜுன், வீட்டுக்கு போகலாம். சரிப்பா, நான் வரேன், நீங்க போங்களேன்ப்பா, நான் வரேன். சரி நீ போயேன்டா, அவன் தான் வரேன்னு சொல்லுதாம்ல, போயேன். இப்ப நீ சும்மா இருப்பா. கடக்க வேலையை நான் ஒத்தையில எப்படி பாப்பேன்? சமந்தி வீட்டுல வேற வந்திருக்காங்க, ஏதாவது வாங்க வைக்க அவன் தான் போகணும். வாடா அர்ஜுன் இப்போ. டே அர்ஜுன், அதான் உங்க அப்பன் சொல்லுதாம்ல, போயிட்டு வாடா. இங்க இருந்து இப்ப நீ என்ன பண்ண போறியா? நீ பேசு. நீ ஏன் சொல்ல மாட்டேதா? செய்ததெல்லாம் செஞ்சுட்டு இப்ப எப்படி பேசுற பாரு. சரிடா, வா கிளம்பலாம். அம்மா தங்கச்சி, காலையில கிளம்பிருங்க, அர்ஜுன் வருவான் கார் கொண்டுட்டு கூப்பிட. இல்லண்ணே, வேண்டாம், நாங்க எங்க வண்டியில வந்துருதோண்ணா. உனக்கு வேற சமந்தாரங்க வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்குல்ல, அவங்கள வேற கவனிக்கணும். அர்ஜுன் விட்டு அவங்கள கூட்டு வர சொல்லுண்ணா, நாங்க தனியா வந்துருவோம். அத்தை இருக்கட்டுமே, நான் கூப்பிட வரேன். காலையில கிளம்பி இருங்க அத்தை. இல்லம்மா, நாங்க கிளம்பி வந்துருவோம். நீ அண்ணனுக்கு உதவியா இருமா. ஏமா லட்சுமி, எல்லாரும் கூட ஒன்னா போமா, நீ என்ன தனியாவாம போற? அதெல்லாம் நாங்க போயிருவோம்ப்பா. அதான் யாழினி இருக்காளே, அவ வண்டி ஓட்டுவா. எனக்கு என்ன கோயில் தெரியாதாப்பா? நாங்க போயிருவோம், நம்ம கோயில் தானே. நீங்க வேணா எங்க கூட வாங்கலேன்ப்பா. அண்ணன் வீட்டுல முன்ன வேணா போகட்டும், அவங்க வீட்டுல கிளம்பி. இல்லம்மா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கம்மா, நான் வரல. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க எல்லாரும். சரிப்பா, நான் கடக்க வேலையை போய் பார்க்க போயிட்டு வரேன். டே அர்ஜுன் வா போ. இப்ப அது இல்லாம போயிட்டா காலையில ஒன்னா கோயிலுக்கு வண்டியிலயாச்சும் போகலாம் பார்த்தேன். ஐயோ, என்னத்த சொல்ல, இதுல இந்த அப்பா வேற கூட்டுக்கிட்டே இருக்காங்க. போக வேண்டியது தானே, என்னதான் வருவேனே. என்னத்த சொல்ல, ஒண்ணு இல்ல சொல்லதுக்கு. சரிடா, போயிட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரம் படுக்க போறேன். எங்க போற? படுக்க போறியா? தாத்தா ஒரு நிமிஷம் நின்று உங்ககிட்ட பேசணும். சரிம்மா தங்கச்சி, காலையில பார்த்து கிளம்பி வாங்கண்ணா. அர்ஜுன் வா, நான் வெளியே நிக்க. என்ன, அதெல்லாம் நாங்க வந்துருவோம். சரிப்பா, காலம்பரை எந்திக்கணும், நான் போய் படுக்க போறேன். நீங்களும் போய் தூங்குங்கப்பா. சரிம்மா, நீ போ, நான் வரேன். டா அர்ஜுன், இப்போ உனக்கு என்னடா வேணும்? தூங்க போலாம் பார்த்தேன், என்னையும் உட்கார வச்சிட்டு இருக்க. இரு இரு, பையா தூங்க போலாம். இரு, உன் பக்கத்துல வர. இப்போ படுவா ரஸ்கல் பக்கத்துல வந்து கிழிச்சான். இப்ப என்னடா பண்ண போற?
பண்ணுதெல்லாம் பண்ணிட்டு நல்லா பேசுற தாத்தா, நீ இருந்த இடத்துல இருந்து எப்படி செய்யணுமோ நல்லா செஞ்சு விட்டுட்டியே. டேய் போடா, உனக்கு ஒரு வேலை இல்ல, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. டா அர்ஜுன், என்னடா செய்த? வாடா வெளியில. இதோ வந்துட்டேன்ப்பா. நீயும் உன் மவனும் சேர்ந்து என்ன பாடா படுத்தி எடுக்கீங்க, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கீங்க தாத்தா. இரு உனக்கு கிழிச்சா. போடா போடா போக்கத்தவனை, போடா வெளியில. உங்க அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காமல, காது கேட்க உனக்கு இல்லையா? எனக்கு போக தெரியும், நீ போ தாத்தா. நீ இப்படியே நின்னு தனியா பேசிட்டு இருடா, நான் போறேன். தாத்தா அம்மா கிளம்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இதோ வரம்மா. யாழினி, யாழினி உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா கூப்பிடுது, அப்புறம் வெளியில வா சீக்கிரம். இதோ வரேம்மா. ஏய் ஷாலினி, பவி கிளம்பிட்டாளா? அப்படி சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும். வந்துட்டேம்மா. கிளம்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, கிளம்பிட்டு தானே இருக்கேன். நீ ஏன் சொல்ல மாட்ட? எனக்கு இல்லாத திருநாள உங்க அக்கா இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்டா, வண்டியில போய் உட்காந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. வாடி போகலாம். நீ வந்துட்ட? பவி எங்க? வர்றாங்க அம்மா, வந்துகிட்டு தான் இருக்காங்க. அத்தை இது வந்துட்டேன். எல்லாரும் கிளம்பியாச்சா? போகலாமா? சரி வாங்கம்மா போகலாம், பேசிக்கிட்டே இருக்காதீங்க. எவ்வளவு நேரம் ஆயிட்டுமா வர்றதுக்கு? நானும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிடி கோவப்படாத, எல்லாம் உன் தங்கச்சாலதான். சரிடி கிளம்பு, எல்லாம் உன் தங்கச்சாலதான். எடி போதும் அக்கா பேசுனது, வண்டி எடுடி. அது எனக்கு தெரியும், நீ உன் வாயை மூடிட்டு இரு. ஏய் யாழினி அக்கா, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டிடுவீங்களா? சண்டை ரெண்டு பேரும் போட்டுட்டு இருக்கீங்க, உங்க கூட நானும் வேற வரேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏ பவி, அக்கா மேல உனக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா? அதெல்லாம் பயப்படாத, கொண்டு விட்டுருவேன். ஏடி அக்கா, எங்கடி கொண்டு விட போற வண்டிய? ஏ பவி, அதெல்லாம் பயப்படாத, எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும். அவ ஒரு லூசு மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பா. போதும் போதும் பேசுனது, எல்லாரும் அமைதியா இருங்க. யாழினி நீ ரோட்டை பார்த்து வண்டியை விட்டு ஒழுங்கா. சரிம்மா. அப்ப இந்த சாலினிய வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க கொஞ்ச நேரம். பொடி லூசு. நீ பொடி மெண்டல். ஏம்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்கம்மா, இல்லைன்னா என்னை இறக்கி விடுங்க, நான் நடந்தனால வரேன், உங்க கூட வர பயமா இருக்கு. ஷாலினி நீ இப்ப ஒழுங்கா வாயை மூடிட்டு இரு. யாழினி நீ ஒழுங்கா வண்டியை ஓட்டு. சரிம்மா. சரிம்மா. யாழினி கோயில் வந்துட்டு பாரு, வண்டியை ஓரமா நிப்பாட்டு. வாங்க வாங்க. அத்தை நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஏன் அர்ஜுனத்தா, எங்களெல்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏம்மா சும்மா கேட்டேம்மா, கேட்க கூடாதா? அத்தை நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்ப யாரு கார் ஓட்டிட்டு வந்தா? ஏன் அர்ஜுனத்தா, அத கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியே ஆகணுமோ? சும்மா இருடி சாலினி, ரொம்ப பேசாத. அர்ஜுன், யாழினி தாப்பா கார் ஓட்டிட்டு வந்தா, ஆனா பின்ன வந்துட்டு இருக்காப்பா. சரிதா, அதான் கேட்டேன். சரிடி சாலினி, நான் முன்ன போய் சாமி கும்பிட்டு இருக்கேன், நீங்க வாங்க அக்கா வந்த பிறகு. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்ன ஏதோ செய்த. என்ன அர்ஜுன் அண்ணா, இப்பதான் முகத்துல 100 வாட்ஸ் பல்பே எரியுது, சிரிச்ச முகமா இருக்கு. ஆமா அர்ஜுன் தான், இவெல்லாம் டவுட் தானே கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள என்ன ஆயிட்டு இப்படி சிரிச்ச முகமா இருக்கீங்க? இடி சாலினி. ஓ இதுக்கு தான் இந்த சிரிப்பா அர்ஜுன் அண்ணாவுக்கு? சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் ஷாலினி பாடி, ரெண்டு பேரும் அங்க போகலாம். சரிக்கா வாங்க, நம்ம ரெண்டு பேரும் போகலாம். ஏடி அக்கா, யாழினி வாரியா? நீயும் போகலாமா அங்க? ஏடி அக்கா, யாழினி உனக்கு காது கேட்கலையா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல, எங்க பாத்துக்கிட்டு இருக்க? ஏடி ஷாலினி வா, நம்ம ரெண்டு பேரும் போவோம், வாடி. இல்ல பவி அக்கா, இவளே சேர்த்து கூட்டி போவேன், நின்னுங்க ஒரு நிமிஷம், அவ என்ன கனவு கண்டிட்டு நிக்கா. ஏடி யாழினி அக்கா, நான் கூப்பிடுறது கேட்கலையா உனக்கு? ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன், ஒரு பெண்ணோடு. என்னடி இப்பதான் உனக்கு காது கேட்கா? எவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன் தெரியுமா? சரி சரி போதும்டி விடு. ஏய் வாடி, விட்டா பேசிக்கிட்டே இருப்ப, வாடி போகலாம் நம்ம ரெண்டு பேரும். அர்ஜுனண்ணா நீ நடத்து. சும்மா இருப்பவி, நீ வேற. நம்பிட்டோம் நடிக்காத, உன் முகத்தை பார்த்தா தான் தெரியுதே, ரொம்ப வலிதான்னா அர்ஜுனண்ணா. போதும் போதும், ரொம்ப பேசாத. கூட்டிட்டு போ அவளை. யார கூட்டு போகணும்? யாழினி அக்காவை கூட்டு போகட்டா? உன்னை ஓட விட்டு அடிக்க போறேன், ஒழுங்கா போயிரு பாத்துக்கோ. ஷாலினியை கூட்டு போ, அங்க இருந்து கிளம்பு. இதுக்கு மேல நின்று நமக்கு மரியாதை கிடையாது. எடி வாடி ஷாலினி போகலாம். சரிக்கா நம்ம போகலாம், அவ வரட்டும் பையன். யாழினி இங்க வா. ஏன் எதுக்கு? வாயேங்க. ஏன் எதுக்கு வரணும்? முதல்ல அதை சொல்லுங்க. சொன்னாதான் வருவியா? இப்ப நீ வரியா இல்ல நான் வரட்டா? அங்க சும்மா இருங்க, அம்மா மாமா எல்லாம் அங்கதான் இருக்காங்க. யாரு இருந்தா எனக்கு என்ன? நீ இப்ப இங்க வாரியா இல்லையா? நான் வர மாட்டேன், போங்க.
சரி, நான் நேத்து கேட்டேனே அதுக்கு நாளைக்கு பதில் சொல்றேன். என்ன சரி சொல்லு, என்ன பதில்? திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன சொல்லட்டும்? யாழினி, போதும், மறுபடியும் ஆரம்பிக்காத. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு வந்த இடத்துல ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. நம்மள இப்படி பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரை நினைச்சு எனக்கு பயம் இல்ல. நீ எனக்கு என்னன்னு ஒரு முடிவு சொல்லிட்டு போ. உங்களுக்கு பயம் இல்லைன்னா எனக்கும் இருக்காதா? எனக்கு எங்க அம்மா அப்பாலாம் நினைச்சு பார்க்கண்டாமா? யாழினி, நீயும் நானும் முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் இல்ல. அம்மா அப்பாவை பார்த்து பயப்படுறதுக்கு. நீ ஏதாவது எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போ. நேத்து அப்ப நீ எப்படி இப்படி பேசிட்டு போன? நாளைக்கு சொல்லுதேன்னு சொல்லிட்டு போன. நீ என்ன சொல்ல போறேன்னு நான் அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போ நீ இப்போ. சரி விடுங்க, இப்ப எல்லாரும் இருக்காங்க, இப்ப பேச முடியாது, பிறகு எப்பமாச்சும் பேசலாம், விடுங்களேன். சரி, நம்ம பேசுறத யாராவது பாத்துருவாங்கன்னு தானே நீ இப்படி சொல்லிட்டு இருக்க. சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ஐயோ, என்ன இவங்க இப்படி பண்றாங்க? எதுக்கு நிக்க சொன்னாங்க? சரி, எதுக்கு என்ன நிக்க சொன்னீங்க? இப்ப எதுக்கு அங்க போயிட்டு வரீங்க நீங்க? ஒரு நிமிஷம் இரு, உன்கிட்ட வரேன். ஏன், எதுக்கு? சரி, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த பூ மட்டும் வாங்கிட்டு போ. இல்ல, இப்போதைக்கு இது வேண்டாமே. இல்ல, எனக்கு இப்பவுமே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீ நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவ. எனக்கு பின்ன அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. யாழினி, என்கிட்ட வேற நீ எதுவும் பேசண்டா. உனக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த பூவை மட்டும் நீ எடுத்துட்டு போயிரு. நின்னு பேச கூட வேண்டாம் என்கிட்ட. எனக்கு அது ஒண்ணு மட்டும் போதும். மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி